வணக்கம், வெல்கம். கிருஷ்ண பாலு ஐயர். இன்னைக்கு நம்ம ரெண்டு நியூஸ் பார்க்க போறோம். ஒன்று இன்டர்நேஷனல் நியூஸ், அனதர் நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழ்நாடு தேர்தல் விஷயமா ஒரு நல்ல நிர்ணயம் எடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்டர்நேஷனல் நியூஸ் முதல்ல பார்ப்போம். ஒரு ஈரானியன் போர் கப்பலை அமெரிக்கா போட்டுதல் எடுத்து போன மாசம் பிப்ரவரி மந்த்ல நம்ம இந்தியன் நேவி இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டுங்க. ஒரு 74 தேசத்திலேருந்து போர்க்கப்பல் எல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஓஷன்ல நடுவில் விநியாசம் பண்ணி நடந்தது. இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூங்கிற பேர்ல இது நடந்தது. இது நடத்தி வச்சது நம்ம இந்தியா. அந்த அதுல அவங்க ஈரானியன் ஷிப் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்லி நேச்சர்ல ரொம்ப ஸ்நேகபூர்வமா இது நடந்தது. அதுக்கப்புறம் விநியாசம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிற்பாடு அது திரும்பி போயிட்டு இருக்கு. திரும்பி போகும் வகையில அது இன்டர்நேஷனல் வாட்டர்ல என்டர் ஆன பிற்பாடு அமெரிக்கன் சப்மரைன் வந்து அடிச்சிருக்கு. எல்லாரும் சொல்றது என்னன்னா, என்னதான் போர்க்கப்பலா இருந்தாலும் ஃபோர் வார்னிங், முன்னே எச்சரிக்கை இல்லாத திருட்டுத்தனமா கோயத்தனமா வந்து பண்ணது தப்பு. அது ஒரு விதமா உண்மை. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுல காலமாட்ட பின்னாடில இருந்து போய் குத்துவோமா, முன்னாடி வந்து வான்னு சொல்லிதான் அதோட நம்ம சண்டை போடுவோம். இது ஒரு போர்ல ஒரு முக்கியமான புரோட்டோகால் பிரின்சிபல். என்னங்க அமெரிக்கா என்ன சொல்றதுன்னா, அதெல்லாம் நாங்க அனுசரிக்க மாட்டோம், கிடைச்சதுன்னா போட்டு தள்ளிடுவோம்னு சொல்லிட்டாங்க ஓப்பனர். இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மோடி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ரொம்ப நேரம் அப்புறம். அந்த கண்டனம் கூட எப்படி இருக்குன்னா, மயமயா பயப்பயான்னு அது நம்ம பகவத்கீதையில கிருஷ்ணர் உபதேசம் பண்றாப்புல அது அது நம்ம ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து தொடங்கி அவர் ஏதோ ஒரு மகாத்மா காந்தி மாதிரி பேசி வந்திருக்காரு. ஒரே வார்த்தை சொல்லியிருக்கணுங்க, மோடி அவர்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டார். ட்ரம்ப்பை வார்னிங் கொடுத்துருக்கணும். ட்ரம்ப் நீ பண்ணது தப்பு, எச்சரிக்கை இல்லாத, ஃபோர் வார்னிங் இல்லாத, அது மாதிரி கப்பலை போர்க்கப்பலா இருந்தாலும் அது போய் அடிச்சது கோயத்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். அது சொல்ல முடியல. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான்.